Hi, I'll welcome to our session. So in this video நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரே ஒரு டாபிக் எனக்கு மேக்ஸிமம் மார்க் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வித்தவுட் எனி எஃபர்ட் நிறைய மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே எனக்கு இன்ஃபரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸாக மாறி போயிடுச்சு ரேதர் தேன் டிரெக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த இன்ஃபரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட டாபிக். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ டேஞ்சரஸ் கொஸ்டின் டைப் அப்படின்னு சொல்லலாம். எதனால் டேஞ்சரஸ் அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து எனக்கு எப்படி இல்லை டைரெக்டாக எனக்கு இருக்காது. அப்படிங்கிறப்போ ஐ ஷுட் ரீட் பிட்வீன் த லைன்ஸ், ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ஆத்தர் இஸ் ஃபீலிங், ஹவு he describes the things அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கணும், ஃப்ரம் தி ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ ஷுட் லேர்ன், ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படிங்கிறப்போ நமக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் எனக்கு கிளியராக கொடுத்துருவாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் த ஆன்சர் இஸ் இம்ப்ளாய்டு. ஓகேவா? இட்ஸ் நாட் ஸ்டேட்டட், இட்ஸ் இம்ப்ளாய்டு. அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் ஸ்டில் இருக்குது. அப்படிங்கிறப்போ இன் கேஸ் ஆஃப் த பேசேஜ், ஓகேவா, இஃப் மை பேசேஜ் லைன் கண்டெய்ன்ஸ் லைக் இங்கே பாருங்க, இந்தியா is reducing dependence on China imports. இப்படி கொடுத்துருக்குறாங்க, இப்படி ஒரு லைன் இருக்குது. அப்போ இந்த லைனில் வாட் இஸ் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ, வாட் கேன் பி இன்ஃபர்டு ஃப்ரம் திஸ் லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா த கரெக்ட் இன்ஃபரன்ஸ் ஷுட் பி லைக் இந்தியாவுக்கு என்ன தேவைப்படுது, செல்ஃப் ரிலையன்ஸ் தேவைப்படுது, டைவர்சிஃபிகேஷன் தேவைப்படுது. அதை தவிர்த்து இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக சைனா கிட்ட இருந்து இம்போர்ட்ஸை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஆன்சர். ஓகேவா? பட் வாட் இஸ் த கரெக்ட் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியா வாண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் ஆர் டைவர்சிஃபிகேஷன். அதுதான். அப்போ இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா அந்த இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு லாஜிக்கல் ப்ளஸ் சப்போர்ட்டட். ஓகேவா? எது வராது அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆன்சர்ஸ் எனக்கு அந்த இடத்துல வரவே வராது. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் 3 திங்ஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னது இன்ஃபரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். புரிஞ்சுச்சா? ஸோ என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் த கீ ஐடியா. என்ன கீ ஐடியா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஷுட் ஃபைண்ட் த கீ ஐடியா. ஸோ கீ ஐடியாங்கிறப்போ பேசேஜ் என்ன தான் சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன்ஸ் லைக் நெவர், ஆல்வேஸ், ஓகேவா, ஆல்வேஸ், நெவர், கம்ப்ளீட்லி, கம்ப்ளீட்லி, ஒன்லி, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் 90% ஆஃப் த ராங் ஆன்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அண்ட் ஆல்சோ யூ ஷுட் அவாய்ட் அவுட் சைட் நாலேஜ். லைக் பேசேஜில் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணுமே ஒழிய யூ ஷுட் நாட் யூஸ் யுவர் பிரைன் நாலேஜ். ஓகேவா? தட்ஸ் யுவர் தேர்ட் ஸ்டெப். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் இஸ் லைக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோனை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ பேசேஜ் எனக்கு நியூட்ரலாக இருந்துச்சுன்னா ஆன்சரும் எனக்கு எப்படி தான் இருக்கும், நியூட்ரலாக மட்டும்தான் இருக்கும். அண்ட் பேசேஜ் வந்து எனக்கு கிரிட்டிக்கலாக இருந்துச்சு, கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்சரும் எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேசேஜ் எனக்கு ஆப்டமிஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சரும் எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் யூ ஷுட் யூஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் ஆப்ஷன். ஓகேவா? நீங்கள் வந்து எக்ஸாக்டாக எனக்கு லைன்ஸ் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது, எக்ஸாக்ட் லைன்ஸ் மேட்சிங்கை வந்து நீங்கள் தேடக்கூடாது. பட் என்ன பண்ணலாம், யூ கேன் சர்ச் ஃபார் சப்போர்ட்டட் மீனிங். ஓகேவா? சப்போர்ட்டட் மீனிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல தேடிக்கலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ஷனே நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லைன் சொல்கிறேன். ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க எனக்கு எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னா இந்தியா ஹேஸ் சைன்ட் multiple trade agreements, ஓகேவா, agreements to reduce dependency on a single country. So India has signed multiple trade agreements to reduce dependency on a single country. So what can be inferred from this statement அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இந்தியா வந்து எல்லா கண்ட்ரிஸோடையும் ட்ரேடை ஸ்டாப் பண்ண நினைக்கிறாங்களா, இல்ல இந்தியா வந்து ஒரே ஒரு கண்ட்ரியை மட்டும் டிபெண்ட் பண்ண நினைக்கிறாங்களா, இல்லது ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா,
இல்லை அப்படின்னா இந்தியா வந்து ட்ரேட் பார்ட்னர்ஸை டைவர்சிஃபை பண்ண நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து இப்போ லாஸ்ட்டாக சொன்னது என்னது, இந்தியா வந்து டைவர்சிஃபை பண்ண நினைக்கிறாங்க. பிகாஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, டிபெண்டன்சி சிங்கிள் கண்ட்ரியோட டிபெண்டன்சியை கம்மி பண்ண நினைக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க டைவர்சிஃபை பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர்ஸாக இருக்கணும். சரிங்களா, ஆன்சராக இருக்கணும். சரிங்களா. ஸோ காமனான காமனான டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடணும். ஆப்போசிட் மீனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடணும். ஹாஃப் ட்ரூவாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ அவுட் சைட் ஐடியா விச் மீன்ஸ் நாட் மென்ஷன்ட் இன் த பேசேஜ் பட் அட் த சேம் டைம் தட் ஆப்ஷன் மைட் பி கரெக்ட் அப்படிங்கிறப்போ அதையும் நான் என்ன பண்ணிடணும், எலிமினேட் பண்ணிடணும். ஸோ இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறப்போ யூ ஷுட் ஃபாலோ திஸ் மந்த்ரா, ஃபாலோ திஸ் ஃபார்முலா. லைக் யூ ஷுட் ரீட், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா, ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எலிமினேஷன் பிளே எ மேஜர் ரோல், எலிமினேஷன் டெக்னிக் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் இங்கிலீஷ். ஓகேவா, எலிமினேட் பண்ணணும், டோனை மேட்ச் பண்ணணும், அதில் இருந்து நீங்கள் லாஜிக்கல் ஆன்சரை சூஸ் பண்ணணும். லாஜிக்கல் ஆன்சரை நீங்கள் என்ன செய்யணும், சூஸ் பண்ணணும். இதுதான். இஃப் த ஆன்சர் இஸ் டூ ஸ்ட்ராங் அப்படின்னா அது எனக்கு தப்பு. இஃப் த ஆன்சர் இஸ் டூ வீக் அப்படின்னாலும் எனக்கு தப்பு. பட் மை ஆன்சர் ஷுட் பி பேலன்ஸ்டு. ஓகேவா, பேலன்ஸ்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இஃப் இட் இஸ் டிரெக்ட்லி ரிட்டன் அப்படின்னா அது எனக்கு இன்ஃபரன்ஸ் கொஸ்டின்ஸே கிடையாது. ஸோ அதில் நான் என்ன பண்ண முடியாது, அந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஓகேவா. ஸோ வில் கிவ் யூ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஆன்லைன் எஜுகேஷன் இஸ் growing due to flexibility. ஓகேவா, இது எனக்கு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் இஸ் இன்க்ரீசிங் taxes on harmful products. ஓகேவா, இது எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் இஸ் க்ரோயிங் டியூ டு ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கவர்மெண்ட் இஸ் இன்க்ரீசிங் டாக்ஸஸ் ஆன் தி ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட். ஸோ வாட் இஸ் யோர் இன்ஃபரன்ஸ், வாட் யூ கேன் பி இன்ஃபர்ட் ஃப்ரம் திஸ் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா, நீங்கள் இதை என்ன பண்ணணும், கண்டிப்பான முறையில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ தட் நம்ம அடுத்து இது கரெக்டாக இல்லையான்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So in this video we have discussed how to attend or how to approach inference based questions from RC. So எப்படி என்னன்றதை நம்ம என்ன பண்ணோம், தெளிவாக பார்த்துருக்கோம். So hope this session is useful. Thank you for watching. Suresh IAS Academy, வெற்றியின் முகவரி.